வணக்கம். இப்போது நாம் பேசப்போகிறது நடிகர் விஜயகுமாரின் பேத்தி திருமணம். அம்மாவுக்கு அழைப்பு இல்லை, பேரன் குத்தாட்டம் போட்டான். நடிகர் விஜயகுமாருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி பெயர் முத்துக்குமார், இன்னொருவர் பெயர் நடிகை மஞ்சுளா. விஜயகுமார் முத்துக்கண்ணு தம்பதியினருக்கு கவிதா, அனிதா ஆகிய 2 மகள்கள். அருண் விஜய் மகன். அருண் விஜய் கதாநாயகி நடித்துக் கொண்டிருக்கிறார். கவிதாவும் அனிதாவும் டாக்டர்கள். அனிதா டாக்டரை திருமணம் செய்து கொண்டு கத்தார் நாட்டில் செட்டில் ஆகிவிட்டார். அனிதாவுடைய மகள்தான் தியா. தியாவும் டாக்டர் தான். தியா டாக்டர் படிக்கும் பொழுதே திலன் என்ற டாக்டரை காதலித்தார். எனவே நிச்சயார்த்தம் நடந்தது. தன்னுடைய மகள் வயிற்று பேத்திக்கு சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடத்த விரும்பினார் விஜயகுமார். இந்த அடிப்படையில் மகாபலிபுரம் உள்ள ரெசார்ட்டில் தியா, திலன் ஆகிய டாக்டர் தம்பதியினருக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சித் தலைவரின் கலை வாரிசு இயக்குனர் நடிகர் கே. பாக்யராஜ், கே.எஸ். ரவிக்குமார் உள்ளிட்ட பிரபலங்கள் வந்திருந்தார்கள். மணமகளுடைய தாய்மாமன் நடிகர் அருண் விஜயகுமார் பல கோடிக்கணக்கான சீர்வரிசைகளை தாய்மாமன் சீராக வழங்கினார். பல 100 பவுன்கள் தங்க நகைகள், வெளிநாட்டு கார், பல கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் என்று தாய்மாமன் சீதனத்தை வழங்கினார் அருண் விஜய். இந்த விழாவுக்கு அவருடைய 2ஆம் மனைவியான மஞ்சுளாவின் மகள் வனிதா விஜயகுமாரை அழைக்கவில்லை. மஞ்சுளாவுக்கும் ஆண் வாரிசு கிடையாது. மஞ்சுளாவுக்கு வனிதா, பிரீத்தி, ஸ்ரீதேவி ஆகிய 3 மகள்கள். 3 மகளுமே சினிமாவில் நடித்தவர்கள். 3 மகளுமே டாக்டருக்கு படிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. இதில் வனிதா விஜயகுமார் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தினார் விஜயகுமார். ஆரம்பத்தில் நடிகர் ஆகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வனிதா. அவர்கள் மூலம் ஹரி என்ற ஒரு மகன் பிறந்தான். ஆகாஷுடன் விவாகரத்து கேட்டார் வனிதா விஜயகுமார். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. ஹரி தன் அம்மாவுடன் போக மறுத்து விட்டான். இதன் காரணமாக அப்பா அல்லது தாத்தாவுடன் வளரட்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. இந்த அடிப்படையில் ஸ்ரீஹரி தாத்தா விஜயகுமாருடன் வளர்ந்து வருகிறான். ஒரு முறை பேட்டியில் கூட நான் வனிதா விஜயகுமாரை அம்மா என்று கூட அழைக்க விருப்பப்படவில்லை, அந்த அளவுக்கு மோசமானவள் என் தாய் என்று ஸ்ரீஹரி குறிப்பிட்டிருந்தார். பேத்தியின் திருமணத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நடிகர் விஜயகுமார் குத்தாட்டம் போட்டார். தாத்தா ஆடியதை பார்த்து பேரன் ஸ்ரீஹரியும் குத்தாட்டம் போட்டார். இது அங்கிருந்து அந்த விழாவுக்கு வந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு சிரித்து மகிழ்ந்தனர். மணமகன் திலனும் மணமகள் தியாவும் டாக்டர்கள். அந்த குடும்பத்தில் அனைவருமே டாக்டர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மஞ்சுளாவின் மகள்கள் சினிமாவில் நடித்து பிரீத்தியும் ஸ்ரீதேவியும் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார்கள். வனிதாவுக்கு 4 கணவர்கள். அவர் தன் மனம் விரும்பியபடி வாழ்க்கையை அமைத்து கொண்டார். எங்கள் அப்பா என்னுடைய அக்கா மகள் திருமணத்துக்கு அழைப்பு இல்லையே என்று நான் வருந்தவில்லை, இது எதிர்பார்த்தது தான் என்று குறிப்பிட்டிருந்தார் வனிதா விஜயகுமார். இந்த விழாவுக்கு திரையுலக பிரபலங்களை அழைத்த நடிகர் விஜயகுமார் பத்திரிகையாளர்களுக்கு ஏனோ அழைப்பு அனுப்பவில்லை. அதற்கான காரணமும் தெரியவில்லை.